வணக்கம் விவசாய மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேக்கு வளர்ப்பு பற்றி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். தேக்கு வளர்ப்பு குறைஞ்ச முதலீட்டில் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துலேயே அதிகம் லாபம் கொடுக்குறது வந்து தேக்கு. அந்த தேக்கு நம்ம செடியாக வாங்கியாந்து வைக்கிறதா வேராக வாங்கியாந்து வைக்கிறதா அப்படின்னு தான் அதில் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் வேர் வாங்கிட்டு இந்த கிழங்கு தேக்கு கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுக்கு தேக்குலேயே நிறையா வகைகள் இருக்குது. நாட்டு தேக்கு, பர்மா தேக்கு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் வாங்கிட்டு வந்திருக்குது நாட்டு தேக்கு. ஒரு கட்டு வாங்கினேன். ஒரு கட்டு 300 ரூபான்னு சொல்லி அதில் எத்தனை கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா 50 கிழங்கு இருந்துச்சு. சந்தையிலேருந்து தேக்கம் வேருன்னு சொல்லுவாங்க, தேக்கம் கிழங்குன்னு சொல்லுவாங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எப்படின்னா ஒரு கட்டு அதில் 50 வேர் இருக்குன்னு சொன்னாங்க. 300 ரூபா சொன்னாங்க. ஒரு வேர் 6 ரூபா வீதம் 300 ரூபா சொன்னாங்க. வாங்கிட்டு பிரித்து பார்த்துட்ருக்கோம். அதில் 50 வேர் எண்ணி பார்த்தா 50 வேர் இருந்துச்சு. அதில் நல்லா துளிர் வந்திருந்த வேரும் இருந்துச்சு. ஒரு 50ல் ஒரு 45 வேர் நல்லா துளிர் நல்லா பச்சையாக இருந்துச்சு. ஒரு 4-5 வேர் மட்டும் கொஞ்சம் பட்டை மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லாமே நல்லா நான் காமிக்கிற மாதிரி துளிர் இருந்துச்சு. நம்ம இப்போ அந்த வேரை அப்படியே ஊனக்கூடாது. அந்த கிழங்கோட அடியையும் நறுக்கிறணும், நுனியையும் நறுக்கிறணும். நான் வீடியோவில் நறுக்கி காட்டுற மாதிரி அந்த கிழங்கோட கீழ்ப்பகுதி கொஞ்சம் விட்டு கீழ்ப்பகுதியும் நறுக்கிறணும், மேலேயும் நறுக்கிடணும். நறுக்கி நம்ம இப்போ எல்லா வேரையும் நறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ விற்கிற விலைவாசிக்கு நம்ம வீடு கட்டணுன்னாலோ இல்லை பீரோ கட்டில் இது மாதிரி ஏதாவது மரப்பொருள்கள் செய்யணுன்னாலோ நம்ம போய் கேட்டோம்னா 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி அதிக மரத்தோட விலை அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்ம இப்போயே வேராவோ இல்லை செடியாவோ வாங்கியாந்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்குள்ளே நமக்கு நல்ல லாபம் கொடுக்கும் இந்த தேக்கு. அதை பராமரிக்கிறதுக்கு அதிக செலவோ அதிக தண்ணியோ உரமோ எதுவுமே தேவை கிடையாது. அதை வச்சு நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுற மாதிரி இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுற மாதிரி அதை பார்த்தாலே கொஞ்சம் பராமரித்தாலே போதும், அது நல்லா வளர்ந்துடும். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த கிழங்கு எல்லாத்தையும், அந்த கட்டில் இருந்த கிழங்கு எல்லாத்தையும் இது மாதிரி நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஊன்றது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் எங்கே ஊன போகிறேன் அப்படின்னா, வேலி ஓரத்துலேயும் வாய்க்கால்லையும் ஒரு 2 தென்னை மரத்துக்கு இடையிலையும் தான் நான் ஊன போகிறேன். இதை தனியாகவும் தேக்கு தனியாகவும் ஒரு மா அரைமா இந்த மாதிரி இடத்துலையும் தனியாகவும் நம்ம ஊனி வளர்க்கலாம். இல்லை இந்த வேலி ஓரத்தில் இந்த மாதிரியும் வளர்க்கலாம். நான் கொஞ்சம் இப்போ தென்னம்பிள்ளை கொஞ்சம் வச்சுருக்க இடத்துல 2 தென்னம்பிள்ளைக்கு இடையில அந்த டிஸ்டன்ஸில் 2 தென்னம்பிள்ளைக்கு இடையில ஒரு தேக்கு இந்த மாதிரி அதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாய்க்கால் ஓரத்தில் பாருங்கள், தென்னைமரம் 2 தென்னம்பிள்ளை இருக்குது. அதுக்கு இடையில இப்போ நான் ஒரு தேக்கு வைக்கிறேன். ஏன்னா தென்னை மரத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், தேக்க மரத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வேலி ஓரத்துலையும் இதை விட கொஞ்சம் வேலி ஓரத்தில் வைக்கும்போது கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாம். தனியாக நம்ம ஒரு அரை மாலை தேக்கு மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒரு அடி 2 அடி தூரத்தில் கூட நம்ம வச்சு தேக்க செடி வளர்க்கலாம். அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நான் குழி வெட்டி வச்சுருக்கிறதுல எப்படி ஊன்றது என்னன்னு பார்ப்போம். கிழங்கு கீழே வர மாதிரி குழியை தோண்டிட்டு கிழங்கு கீழே வர மாதிரியும் அந்த குச்சி மேலே வர மாதிரியும் நம்ம புதைச்சி வச்சிட வேண்டியதான். வாய்க்காலில் வைக்கும்போது நம்ம வேறு தேக்க மரத்துக்கு கடலைக்கு இந்த மாதிரியெல்லாம் தண்ணி கட்டும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, வாய்க்காலில் வைக்கும்போது இப்போ நம்ம கடலைக்கோ தென்னம்பிள்ளைக்கோ தண்ணி கட்டும்போது அந்த தண்ணியே போதுமானது தேக்குக்கு. நம்ம தனியாக அதுக்காகன்னு டைம் செலவு பண்ணி அதுக்கு தண்ணி கட்ட வேண்டியது கிடையாது. இப்போ அது மாதிரி தான் வாய்க்காலில் வச்சுருக்கேன். 2 தென்னை மரத்துக்கு இடையில ஒரு தேக்கு இந்த மாதிரி வைக்கும்போது நாளைக்கு தென்னை மரம் வளர்ந்து தேங்காய் காய்க்கிறதுக்கும் தொல்லையாக இருக்காது. தேக்க மரமும் தனியாக நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். சிலப்போ 2 தேக்க மரத்துக்கு இடையில 2 தேக்க மரம் கூட வைக்கலாம். நான் இப்போ 1 தான் வச்சுருக்கேன். வேலி ஓரத்தில் வைக்கும்போது அது மாதிரி 2 இந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலாம். இப்போ குழிக்குள்ளே கொஞ்சோண்டு மண்ணள்ளி போடுறேன் பாருங்கள். அது எதுக்காக அப்படின்னா,
எப்போதுமே நம்ம செடி ஊனும்போது அதே மண்ணில் ஊனாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மண், வெளியில் இருக்க மண்ணோ இல்லை புழுதி மண்ணோ அதில் கொஞ்சம் போட்டு ஊனும்போது அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். வேர் வந்து விடுறதுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிழங்கு வந்து அடியில் இருக்க மாதிரியும் குச்சி கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரியும் நம்ம புதைச்சி வச்சிட வேண்டியதான். இது மாதிரி தான் எல்லா கண்ணையுமே வந்து எல்லா வேரையுமே வந்து இது மாதிரி தான் புதைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி மண்ணள்ளி போட்டு ஊனிட வேண்டியதான். கிழங்கு வந்து அடியில் இருக்க மாதிரியும் குச்சி வந்து மேலே வர மாதிரியும் வச்சுக்கலாம். இதே மாதிரி வேலி ஓரத்துலேயும் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் அது வந்து இலை விட்டதுக்கப்புறம் துளிர் விட்டதுக்கப்புறம் அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது, நான் என்ன எப்போ தண்ணி கட்டுறேன், என்ன பண்ணுறேன், எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.